Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about kinetic energy. Okay, so இதுக்கு முன்னாடி வந்து நம்ம work done பத்தி டீடைலா பார்த்துட்டோம். work done by constant force, variable force, area and fx graph இதெல்லாம் டீடைலா பார்த்துட்டோம். அதெல்லாம் பார்க்கலனா டெஃபினட்டா descriptionல லிங்க் இருக்கு. அது போய் பார்த்துட்டு வாங்க. Okay, right, so we go into the video of kinetic energy. So இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க first time வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, subscribe பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்ல இருந்து physics videos வந்துட்டு இருக்கு. Okay, let's go into the discussion. இப்போ ஓகே பாருங்க, எனர்ஜி ஃபஸ்ட்டு எனர்ஜின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம லெக்சரில் வந்து எனர்ஜி பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் வாட், இட் இஸ் த எபிலிட்டி டு டூ ஒர்க். ஸோ ஒர்க்குன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், நடுவில் டாட் ப்ராடக்ட் வரும். ஸோ ஒர்க் டன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒர்க் டன் மீன்ஸ் இட் ஷுட் ஹேவ் அ ஃபோர்ஸ் அண்ட் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்மக்கிட்ட எனர்ஜி இருந்துச்சுன்னா இட் இஸ் நத்திங் பட் த எபிலிட்டி டு டூ ஒர்க். ஸோ நம்மக்கிட்ட எனர்ஜி இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒர்க். முக்கியமாக ஃபிசிக்ஸில் ஒர்க்குன்றது என்னது, ஃபோர்ஸும் இருக்கணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும். கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். ஓகே, எனர்ஜி கேன் பி மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம். மெக்கானிக்கல் எனர்ஜி தான் நம்மளுக்கு என்னது, கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க, கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியை சேர்த்து தான் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் இப்போ தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் தேர், ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. ஸோ நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட்லி கைனட்டிக் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கைனட்டிக் எனர்ஜின்றது என்னது? ஸோ த எனர்ஜி பொசஸ்ட் பை அ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நகர்ந்துட்டுருக்குன்னு வைங்க, நகர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த பாடிக்கு என்ன இருக்குது, வெலாசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறோமா. இப்போ நான் நகர்றேன், எனக்கு வெலாசிட்டி இருக்குது. ஸோ வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கும், ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அதாவது த எனர்ஜி பொசஸ்ட் பை அ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன். ஸோ மோஷனால் ஏற்படக்கூடிய எனர்ஜி தான் என்னது, கைனட்டிக் எனர்ஜி. அ பாடி மூவிங் வித் அ வெலாசிட்டி v வெக்டர். இப்போ ஒரு பாடி வந்து வெலாசிட்டி v வெக்டர் அண்ட் ஹேவிங் மாஸ் m will have a kinetic energy of ke அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதாவது ஒரு பாடி மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் v வெக்டர், இந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூட நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பீடு. கரெக்டாக? ஸோ என் பாடி மூவிங் வித் வெலாசிட்டி v வெக்டர் அண்ட் மாஸ் m will have a kinetic energy ke given by, ஸோ given by what expression அப்படின்னா கேஇன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். கேஇ கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2m v ஸ்கொயர் டாட் v வெக்டர் டாட் v வெக்டர். ஸோ கைனட்டிக் எனர்ஜியோட ஒரிஜினல் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 மாஸ் ஆஃப் தட் பாடி இன் மோஷன், அதுக்கப்புறம் v வெக்டர் டாட் v வெக்டர். ஓகே, வெலாசிட்டி டாட் வெலாசிட்டி, அதாவது டாட் ப்ராடக்ட் இங்கே எடுக்கிறான். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இங்கே டாட் ப்ராடக்ட்ன்றது என்னது, வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணக்கூடிய டைரக்ஷன் தானே வெலாசிட்டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதோட டைரக்ஷன் தான் என்னது, வெலாசிட்டி. ஸோ v வெக்டார் டாட் v வெக்டார். ஸோ ரெண்டு வெலாசிட்டிக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். இது ஒரு வெலாசிட்டி, இது ஒரு வெலாசிட்டி, ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் நம்மளுக்கு a வெக்டார் டாட் b, a டாட் bன்றது என்ன தெரியும், ab cos θன்னு தெரியுமா. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் v வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் v வெக்டார். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் டாட் ப்ராடக்ட், இந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் ஆங்கிள் என்னது, they are same vectors, parallel vectors. so angle between them is 0. so cos 0 என்ன வரும், நம்மளுக்கு 1 வரும். so பேசிக்காக என்னது, v vector dot v vector is nothing but magnitude square. so what I am trying to say is kinetic energy expression என்னது 1/2m v vector dot v vector இல்லையா. இந்த v vector dot v vector கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வருது, magnitude of velocity square. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், what is magnitude of velocity square, it's nothing but the speed ஓட ஸ்கொயர். ஸோ 1/2m ஸ்பீடோட ஸ்கொயர். புரியுதா? அதாவது நல்லா கவனிங்க, மேக்னிட் ஆஃப் வெலாசிட்டின்றது என்னது, ஸ்பீடு. இது மாதிரி மேக்னிடியூட் சிம்பிள் போட்டிருப்பான், இது மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸு, இல்லைனா வெறும் வின்னு எழுதுனால என்ன அர்த்தம், இட்ஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் அ வெலாசிட்டி v வெக்டர். ஆனால் இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம், 1/2m மேக்னிடியூட் ஸ்கொயர், தட் இஸ் ஸ்பீடு ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். கரெக்டாக? யா, சரி. இப்போ அடுத்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கைனட்டிக் எனர்ஜி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட்ன்றதை பார்க்கலாம். போத் மாஸ் m அண்ட் v வெக்டார்
ஆர் பாசிட்டிவ் குவான்டிட்டிஸ். இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜியில் என்ன இருக்குது? ஸோ கைனடிக் எனர்ஜி பற்றி ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலாவில் என்னென்ன இருந்துச்சு? ½ mv². mன்றது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியா, 1/2ன்றது கான்ஸ்டன்ட், இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ மாஸு பாசிட்டிவ் குவான்டிட்டி, 1/2 இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் ஒன், v² இஸ் ஆல்சோ, ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஆல்ரெடி ஸ்பீடே வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் என்ன தெரியும்? ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ ஸ்பீடு ஸ்கொயர் அதுவும் பாசிட்டிவ். ஸோ இயர் both m and v vector are, that is speed square, are positive quantities. இதிலிருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? kinetic energy is always a positive quantity because kinetic energy எதை பேஸ் பண்ணியிருக்கு? ½ mv². கரெக்டா? ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா டேர்மே பாசிட்டிவ். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியும் பாசிட்டிவ் குவான்டிட்டி. ரைட்? சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், கைனடிக் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் விச் இஸ் வெலாசிட்டி. அதாவது கைனடிக் எனர்ஜி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குப்பா, அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்றதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கைனடிக் எனர்ஜி. ஏன்? பிகாஸ் சி, நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜியில் வந்து ½ mv² இருக்குது, ஸ்பீடு ஸ்கொயர் இருக்குது. ஸ்பீடு வந்து என்னது? மேக்னிடியூட். ஸோ ஒரு வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஸோ பியூர்லி டிபெண்டிங் ஆன் நம்பர். ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இல்லை, வெலாசிட்டியோட மேக்னிடியூட தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் ஸ்பீடை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் v² டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்பீட் ஸ்கொயர். ஸ்பீடுக்கு டைரக்ஷன் கிடையாதுல்ல, ஸ்பீடுக்கு டைரக்ஷன் கிடையாதுப்பா. ஸோ கைனடிக் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் விச் இஸ் சேம் as வாட்? வெலாசிட்டி. ஒரு நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட்லாம் படிச்சிட்டோம். வெலாசிட்டி, ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ ட்ராவல் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும்? வெலாசிட்டி இருக்கும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆர் சேம். ஸோ ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்பீடு ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஸ்பீடு தான் இங்கே விஷயம் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கிடையாது. ரைட், அடுத்த பாயிண்ட் பாருங்கள். we know kinetic energy depends on frame of reference. கரெக்டாக இல்லையா? ஏன்? see, we know speed depends on frame of reference. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பீடு வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். லெட்ஸ் see. இப்போ கவனிங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளுக்கு என்ன இருக்குது? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv² இருக்குது. இங்கே வின்றது என்னது? மாஸ் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணது இல்லை. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது என்னது? ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். நம்ம எங்கேருந்து மோஷன் அப்சர்வ் பண்ணுறோமோ அதுதான் என்னது? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ மாஸ் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணது கிடையாது. 1/2 இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இப்போ ஸ்பீடு வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணுது. நம்ம எங்கேருந்து மோஷனை பார்க்குறோமோ அதை பொறுத்து ஸ்பீடு மாறும். அதனால கைனடிக் எனர்ஜி will also vary with that அப்படின்னு சொல்கிறான். ஸோ we know speed depends on frame of reference. kinetic energy also depends on frame of reference. சிம்பிள் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு வண்டிப்பா, இது ஒரு வண்டி. இட்ஸ் கோயிங் இன் அ ரைட்டில் v வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. டுவர்ட்ஸ் ரைட் v வெக்டார் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ட்ராலியார் இந்த வெஹிக்கிளுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம்னா ஒரு மாஸ் எம் வச்சுருக்கோம். தெரியுதா? அந்த மாஸ் எம் வச்சுருக்கேன். இப்போ இந்த வண்டி போயிட்டுருக்கு. இங்கே ஒரு அப்சர்வர் இருக்கான். இங்கே ஒரு அப்சர்வர் வந்து வெளியில் கிரவுண்டில் இருக்கிறான். கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈஸ் இன் கிரவுண்ட். பட் ஆனால் இங்கே இன்னொரு அப்சர்வர் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? அந்த வண்டிக்குள்ளேயே இருக்கிறான். இப்போ இங்கே வந்து ஒரு வண்டி போயிட்டுருக்கு. அந்த வண்டிக்குள்ளே ஒரு மாஸ் எம் இருக்குது. இதை 2 பேர் வாட்ச் பண்ணுறாங்க. ஒருத்தர் என்னது? அப்சர்வர் இந்த கிரவுண்ட், இன்னொரு அப்சர்வர் இட் இஸ் இந்த வெஹிக்கிள். இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக என்ன சொல்லணும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் 1, what is the kinetic energy? With respect to the observer 2, what is the kinetic energy? So kinetic energy சொல்லணும்னா basically you need to say the speed, velocity சொல்லணும், magnitude of velocity. So இவன் என்ன சொல்லுவான்? கிரவுண்டில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? இந்த வண்டி என்ன ஸ்பீடில் போகுதோ அந்த ஸ்பீடில் தான் இந்த மாசும் போகுதுன்னு சொல்லுவான். இந்த வண்டி என்ன ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் தானே இந்த மாசும் போகுதுன்னு சொல்லுவான். யார்? அப்சர்வர் 1, கிரவுண்டில் இருக்கவன் அதானே சொல்லுவான். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் என்னது? இது v வெக்டாரில் போயிட்டுருக்கு வண்டி. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் v. ஸோ v ஸ்பீடில் போயிட்டுருக்கா. அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் கைனடிக் எனர்ஜி என்னது? ½ mv². ஆனால் இங்கே இருக்கான் பாருங்கள் வண்டிக்குள்ளேயே, அவன் என்ன சொல்லுவான்? இந்த பக்கத்தில் இருக்க மாஸ் எப்போவுமே என்ன இருக்கும் அவனுக்கு? வண்டிக்குள்ளேயே இருக்கிறான்பா. அவனுக்கு பக்கத்தில் இருக்க பொருள் எப்படி தெரியும்? இங்கே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து 2வது அப்சர்வரை பொறுத்த வரைக்கும்
அந்த மாஸ் எப்படி இருக்குது, ரெஸ்ட்லேயே இருக்குது. ஸோ வாட் அபவுட் ஹிம், கைனடிக் எனர்ஜி என்னது, 0. ஏன்னா ஸ்பீடே இருக்காது அவனை பொறுத்த வரைக்கும், இந்த மாஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த கேஸில் கைனடிக் எனர்ஜி இஸ் 0. வை, பிகாஸ் ஸ்பீட் அவனை பொறுத்த வரைக்கும் 0. ஸோ திஸ் இஸ் கைனடிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் 1 ஆர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் 1. இது வந்து அப்சர்வர் 2 ஆர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் 2 கைனடிக் எனர்ஜி விச் இஸ் 0. புரியுதா? ரைட். ஸோ இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி, அடுத்து பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். ஸோ மொமெண்டம்ன்றது என்னது, we are talking about linear momentum. What is mean by linear momentum? P vector, கரெக்டா? linear momentum is nothing but P vector. ஓகே. ஸோ இப்போ நான் என்னென்னா கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டம்க்கும் ரிலேஷன் இருக்குது. அது என்னன்றது இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, முக்கியமாக தேவைப்படக்கூடியது. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv² நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய வின்றது என்னது, நம்மளுக்கு வின்றது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியோட ஸ்கொயரு. வெலாசிட்டி கிடையாது, வெலாசிட்டி ஸ்கொயர் கிடையாது, ஸ்பீடு ஸ்கொயர், தட் இஸ் மேக்னிடியூட் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதை நான் ரீரைட் பண்ணி எழுத போகிறேன், தட் இஸ் ஃபார் ஷுர். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், மொமெண்டம்ன்றது என்னது, வெக்டார் ஃபார்மில் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வெக்டாரா. இதை மேக்னிடியூட் எடுங்க. இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தால் என்ன ஆகும், ரெண்டு சைடு மேக்னிடியூட் போட்டோன்னா பி வெக்டார் வில் பிகம் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். மேக்னிடியூடை நம்ம எப்படி எழுதலாம், வெறும் பின்னு எழுதலாம்ல. ஸோ வி வெக்டாரை நான் எப்படி எழுதியிருக்கேன், மேக்னிடியூட். எம் இஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ அது வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, அப்படியே போட்டேன். பட் திஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, மேக்னிடியூட் போட்டேன். ஸோ வாட் ஐ கேன் ரைட், ஸோ பி வெக்டார் மேக்னிடியூட் ஐ கேன் ரைட் அஸ் பி, வி வெக்டார் மேக்னிடியூட் ஐ கேன் ரைட் அ வி. ஸோ mv, p is equal to mv, where p is what, magnitude of momentum, v is the speed, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. சரி, இதெல்லாம் புரிஞ்சது இல்லையா? ரைட். இது எப்படி ரீரைட் பண்ணி எழுதுறாங்கன்றதை பாருங்கள். ½ mv² இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை பை m டிவைடட் பை m பண்ணால் எதுவும் நடக்காது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பை m டிவைடட் பை m பண்ணுறோம் டு ரீரைட் த எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த m மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும், m². ஸோ கேன் ஐ ரைட் லைக் திஸ், mv ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, டிவைடட் பை m. ஸோ ஃபைனலி வாட் ஐ வில் கெட், எனக்கு நியூமரேட்டரில் என்னப்பா இருக்குது, m இன்ட்டு v. அங்கே vன்றது என்னது, ஸ்பீடா. ஸோ m இன்ட்டு v ஐ கேன் ரைட் இட் அஸ் p², தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் ஸ்கொயர், மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கைனடிக் எனர்ஜியை இப்படியும் எழுத முடியும், இப்படியும் எழுதலாம், இந்த ஒன்று தான். ஸோ ஃபைனலி ஐ கேன் ரைட் கைனடிக் எனர்ஜி வந்து மொமெண்டம் டேர்ம்ஸில், இது வந்து கைனடிக் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடு, கைனடிக் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடு. இது என்னது, இது கைனடிக் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம். கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஸ்பீடு ஸ்கொயர், இது மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் ஸ்கொயர், தட் இஸ் அ பாயிண்ட் டு நோட். சரி, இப்போ அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, நம்ம இது ப்ரீவியஸாகவும் பேசியிருக்கோம். எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, கெமிக்கல், சவுண்டு, லைட்டு, எதுனாலும் பொட்டன்ஷியல், கைனடிக், எதுனாலுமே எல்லா ஒர்க் டனுக்குமே சரி, ஒர்க் டனுக்குமே எனர்ஜியோட யூனிட் தான். ஸோ எல்லா எனர்ஜி ஃபார்ம்ஸ்க்கும் ஒர்க் டன்ஸ்க்கும் சேம் யூனிட், ஜூல். எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆர் எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒர்க் டனுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, ஜூல் தான். ஜூல் இஸ் நத்திங் பட் 1 kg m² s⁻². ஸோ சிஜிஎஸ் யூனிட்ன்றது என்னது, சென்டிமீட்டர் கிராம் செகண்டில் யூனிட் வந்து 1 erg அப்படின்னு சொல்லுவோம், ERG. ஓகே, அது திஸ் இஸ் நத்திங் பட் 1 gram cm² s⁻², ரைட்டா. ஸோ இப்போ 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁷ erg. புரியுதாப்பா? எஸ், ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாம். எப்படி வந்து கைனடிக் எனர்ஜி பேஸ் பண்ணி நீட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கவனிங்க. ஸோ மாஸ் ஆஃப் பாடி ஆஃப் மாஸ் வந்து 0.8 kg ஆஸ் அ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் 3 i cap minus 4 j capன்னு கொடுத்துருக்கோம். ஃபைனல் வெலாசிட்டி வந்து -6 j cap plus 2 k cap. ஃபைண்ட் த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டா, இந்த வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கான், மாஸ் கொடுத்துட்டான். இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ரைட். ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம, ஸோ மாஸ் கொடுத்துட்டான், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி பற்றி டீல் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது என்னென்னா, நம்மளுக்கு ஸ்பீடு தான் தேவைப்படும், தென் த வெலாசிட்டி வெக்டார் ஃபார்மில் தவிர
நம்மளுக்கு மேக்னிடியூட் தான் வேணும், ஸ்பீடு தான் வேணும். ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த வெலாசிட்டி வெக்டரை நான் என்ன பண்ணுறேன், மேக்னிடியூட் எடுக்கிறேன். மேக்னிடியூட் எடுத்தால் என்ன ஒரு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர், மேக்னிடியூட் எப்படி எடுக்கணும்னு தெரியும் இல்லையா, -4 ஹோல் ஸ்கொயர். ஸோ I'll get answer as √25 வரும். ஆன்சர் இஸ் 25. ஸோ இந்த என்டையர் டேர்முக்கு நான் மேக்னிடியூட் எடுக்கிறேன். தென் ஐ வில் கெட் வாட், √40 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃபைனல் காமனாக என்ன எடுத்துக்கிறேன்னா ½ m வந்து வெளில எடுத்துடுறேன். ஸோ ஸ்பீடு, ஃபைனல் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ஸ்பீட் ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஸ்பீட் ஸ்கொயர் இஸ் √40 ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்னது 5 ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 14 வரும். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஸோ ஆல்ரெடி இது 0.8. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 15. ஸோ 0.4 into 15 which is nothing but 6 joules. ஸோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி? நம்மளுக்கு 6 joules. ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் கவனிங்க. 2 bodies A and B having masses in the ratio 3:1. ஸோ 2 masses A and B இருக்குது. They are having masses in the ratio 3:1. possess same kinetic energy. ஸோ masses வந்து 3:1 ரேஷியோவில் இருக்குது. at the same time same kinetic energy இருக்குது. obtain the ratio of linear momentum of B of that of A. obtain the ratio of linear momentum of B to that of A அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் வந்து மாஸோட ரேஷியோஸ் கொடுத்துருக்கான். மாஸ் ஆஃப் பாடி ஏ அண்ட் பி என்னது, MA/MB ரேஷியோ வந்து நம்மளுக்கு என்னது 3:1 கொடுத்துட்டானா. ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும், MA = 3MBன்னு கிடைக்கும். இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, they are saying that மாஸோட ரேஷியோ இப்படி இருக்குது, சேம் கைனடிக் எனர்ஜி இருக்குது ரெண்டு பாடிக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறான். he is asking what is the ratio of momentum, that is PB to that of A. அப்படின்னா PB/PA என்னன்னு கேட்குறான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவன் கொடுத்த கண்டிஷன் படி கைனடிக் எனர்ஜிஸ் ஆர் சேம். நான் என்ன பண்ணுறேன், கைனடிக் எனர்ஜியை மொமெண்டம் டேர்ம்ஸில் எழுத முடியல, அது மாதிரி எழுதுகிறேன். PA²/2MA. இது வந்து PB²/2MB. ஸோ இதை நான் அடுத்து என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை கீழே கொண்டு வாங்க. ஸோ எனக்கு என்ன வேணும்னா PB/PA வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்படி எழுதுகிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது PB²/PA² எழுதிக்கோங்க. யூ வில் கெட் 2MB/2MA. 2 கேன்சல். ஃபைனலி ஆர் லெஃப்ட் வித் வாட், ஸோ PB²/PA² இஸ் ஈக்குவல் டு MB/MA வருது. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், வாட் இஸ் MA/MB? இப்போ இங்கே MA/MB இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, MB/MA. ஸோ இதை நான் கொஞ்சம் இதை ரீரைட் பண்ணி எழுதுனேன்னா இது எப்படி எழுதலாம், MB/MA is nothing but 1:3, 1/3 எழுதலாமா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. இப்படி இருக்க இந்த எக்ஸ்பிரஷனை ரூட் எடுக்கிறேன், ரூட் MB/MAன்னு வருது. ஸோ MB/MA ஐ கேன் ரைட் இட் as what, 1/3. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ரைட், ரூட் A/Bன்றது என்னது, ரூட் A/√B. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி ஐ கேன் ரைட் 1/√3. ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன கரெக்ட், ஆப்ஷனில் 1/√3 இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர். சரி, இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். kinetic energy of a particle is increased by 300%. So kinetic energy of a particle is increased by 300%. Find the percentage increase in momentum. இப்போ kinetic energy எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறானா, 300% இன்க்ரீஸ் பண்ணுறானா. he is asking how much the momentum is increased. Percentage increase in momentum. Okay, percentage increase அப்படின்னா percentage change நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, percentage change of any quantity எப்படி கண்டுபிடிப்பீங்க, percentage change of any quantity, del x/x. இப்போ x தான் ஒரு குவான்டிட்டின்னு வைங்க, del x/x into 100. கரெக்டாக, del xன்றது இந்த சேஞ்ச் இன் x வேல்யூ, ரைட். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா percentage increaseன்னு கேட்டிருக்கான், which is nothing but del p by initial momentum. del p ன்றது change in momentum, this is the initial momentum into 100. இதுதான் என்னன்னு கேட்டிருக்கான் கொஸ்டினில், புரியுதா? எஸ், he is asking this quantity. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு இனிஷியலாக கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீஸ்டு பை அப்படின்னா ஆட் பண்ணணும், பை இன்க்ரீஸ்டு பைனா யூனிட் ஆட். ஸோ கவனிங்க, இது வந்து KEIன்றது என்னோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, KEன்னு போட்டேன். ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை KE I have taken. ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜின்றது என்னது, ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்றது என்னது, KE. ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜின்றது இனிஷியல் கைனடிக் எனர்ஜிலேருந்து எவ்வளோ தூரம் ஆட் பண்ணியிருக்கான்,
300% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம எப்படி இதை எழுதணும்னா 300% இன்ட்டு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. பா கவனிங்க, சரி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கேஇ, அதுலேருந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறான்? 300% ஆஃப் த இனிஷியல் வேல்யூ. 300% ஆஃப் இனிஷியல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ இஸ் கேஇ. அதில் 300%னால் நீங்கள் இனிஷியல் வேல்யூவோட நீங்கள் 300% மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்கள். வாட் இஸ் 300% இஸ் நத்திங் பட் 300%னால் யூ நீட் டிவைட் பை 100 பண்ணிங்கன்னா வில் கெட் 3. ஸோ 300% இருக்க இடத்துல நான் என்ன போடலாம்? 3. திஸ் இஸ் த இனிஷியல் வேல்யூ. ஸோ இனிஷியல் வேல்யூலேருந்து ப்ளஸ் 3 கேஇ, தட் இஸ் இது தான் எதுன்னு சொல்கிறான் அவன் கொஸ்டினில் கொடுத்து இதுதான் 300% அப்படின்னு கொடுத்துருக்கான் ஆஃப் இனிஷியல் வேல்யூ. ஓகே ரைட். ஸோ இதை ஆட் பண்ணால் வாட் இஸ் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி? 4 கேஇ இஸ் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. கரெக்டாக? ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் என்னோட ஏம் என்னது? del P by PI இன்ட்டு 100. அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் கேட்குறான். இப்போ வெறும் இந்த 100 விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? 100 இல்லாமல் சொன்னிங்கன்னா ஃப்ராக்ஷனல் சேஞ்ச், ஃப்ராக்ஷனல் இன்க்ரீஸ் ஆர் ஃப்ராக்ஷனல் சேஞ்சுன்னு சொல்லுவான். 100 இல்லாமல் 100ஓட சேர்த்திங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச். சரி, del Pன்றது என்னது? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும்? இப்போ இங்கே கவனிங்க, கைனடிக் எனர்ஜியோட ஜென்ரல் ஃபார்முலா இஸ் P²/2m. இதில் நான் பியை மட்டும் எடுத்து எழுதுனா √2m கேஇன்னு வருமா? ஸோ மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் நான் இப்போ எப்படி எழுதலாம்? √2m KEF. இனிஷியல் மொமெண்டம் எப்படி எழுதலாம்? √2m KEI. இனிஷியல் மொமெண்டம் அதே மாதிரி √2m KEI. கரெக்டாக? ஸோ நான் நியூமரேட்டர்லேருந்து அதுக்கப்புறம் என்ன காமனாக எடுக்க போகிறேன்னா √2m காமனாக எடுக்கிறேன். டினாமினேட்டரில் ஒரு √m இருக்குது. இப்போ யூஸிங் த ப்ராப்பர்ட்டி, இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது தெரியும் இல்லையா? அந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். √a இப்படி இருக்கிறத √a இன்ட்டு √bன்னு எழுதலாமா? பிரித்து எழுதலாம்ல? ரைட். ஸோ அப்படி பிரித்து எழுதுகிறேன். இதை பிரித்து எழுதுனா மேலே ஒரு √m இங்கே கீழே ஒரு √2m கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், கேன்சல் ஆகிடுது. ஸோ மேலே எழுதியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த KEI? இப்போ KEFன்றது என்னது? வாட் இஸ் KEF? 4 KE இல்லை? ஸோ KEF இருக்கிறதுல 4 KE போட்டுறேன், KEI இருக்கிறதுல KE. ஸோ KEI ஐ கேன் ரைட் அஸ் KE. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதுலேருந்து காமனாக நான் என்ன எடுக்க போகிறேன்னா √KE வெளில எடுக்கிறேன். ஆல்ரெடி டினாமினேட்டரில் √KE இருக்குது, மேலே நியூமினேட்டர்லேருந்து √KE எடுத்தால் இது ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். யூ ஆர் லெஃப்ட் வித் √4 minus 1 into 100. What is √4? √4 is nothing but 2 minus 1 into 100. So 1 into 100 is nothing but 100%. So 2 minus 1, that is 1 into 100, it's nothing but 100%. புரியுதாப்பா? ஓகே குட். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். See, when a man increases his speed by 2 meters per second, when a man increases his speed by 2 meters per second, he finds that his kinetic energy is doubled. ஸோ ஸ்பீடு வந்து 2 meters per second இன்க்ரீஸ் பண்ணுறான்னா அதனால் என்ன நடக்குதான்? kinetic energy is doubled அப்படின்னு சொல்கிறான். Find the original speed of man. So he is asking what is the original speed of the man என்னன்னு கேட்குறான். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம்? ஸோ கவனிங்க, இனிஷியலாக என்ன ஸ்பீட் இருந்திருக்கு? ஏதோ ஒரு ஸ்பீட் இருந்திருக்கோம் இல்லையா? அதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? வின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இனிஷியலாக இருந்த ஸ்பீடு வி. இப்போ ஃபைனலாக என்னன்னா ஸ்பீடை வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறான்? இப்போ ஸ்பீட் இஸ் நத்திங் பட் வாட்? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. கரெக்டாக? அந்த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியை 2 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடை 2 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ த ஃபைனல் ஸ்பீட் இஸ் v+2. ஸோ இனிஷியலாக என்ன கைனடிக் எனர்ஜி இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம்? 12mv². கரெக்டாக? ஃபைனலாக என்ன கைனடிக் எனர்ஜி இருந்திருக்கும்? 1/2m v+2². கரெக்டாக? v+2 whole square. கரெக்டாக? ரைட். இப்போ ஸ்பீடு வந்து விலேருந்து v+2 மாற்றும் போது கைனடிக் எனர்ஜி என்ன ஆச்சு? டபுள் ஆச்சு இல்லையா? டபுள் ஆச்சு இல்லையா? அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதணும் அப்படின்னா KEF is equal to what? 2 times KEI. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து டபுள் ஆகிருக்கு 2 times. ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்குறான்? வாட் இஸ் த இனிஷியல் ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருக்கான். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணலான்றது கவனிங்கப்பா. ஸோ என்னோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆல்ரெடி எழுதணும் இல்லையா? அதை எழுதிடுறேன். 2 times that of இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஓகே. இப்போ என்னென்னா
இதில் இருக்கக்கூடிய இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், அதே மாதிரி எம்எம் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் v plus 2 whole square will be equal to 2v square அப்படின்னு நமக்கு வருது. இப்போ என்னென்னா என்னோட ஏம் என்னென்னா ஐ நீட் டு ஃபைண்ட் v. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் 1 யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மெத்தட் 1 என்ன அப்படின்னா, சரி இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துருச்சுப்பா, ஆனால் நம்மளுக்கு இங்கே v இல்லை, இங்கே v plus 2 whole squareலாம் இருக்குது. இது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். மெத்தட் 1 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 மெத்தடில் இதை அப்ரோச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் சொல்கிறேன் பாருங்கள், 2 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது 2 பக்கமும் நான் என்ன எடுக்கிறேன், ரூட் எடுக்க போகிறேன், ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தேன்னா ஸ்கொயர் வில் பிகம் கேன்சல். ஸோ 2 இருக்க இடத்துல ரூட் 2, v ஸ்கொயர் வந்து v ஆகிடும், 2 பக்கம் ரூட் எடுத்தேன்னா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், v அந்த சைடு கொண்டு போங்க, யூ வில் ஹேவ் ரூட் 2 - 1 இன்ட்டு v. கரெக்டாக என்னோடய வியோட ஆன்சர் என்ன வருது, t/2/√2 - 1 அப்படின்னு வருது. v/√2 - 1. வாட் இஸ் ரூட் 2ஓட வேல்யூ என்னது, ஜென்ரலாக 1.414. கரெக்டாக இந்த வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, 2/√2 - 1 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ நான் இதை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஆப்ஷனில் வந்து இது மாதிரி ஆன்சர் இல்லைன்னு வைங்க, 2/√2 - 1 இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிப்ளை பை √2 + 1 டிவைடட் பை √2 + 1. ஏன் அப்படின்னா, அதாவது கான்ஜுகேட் மெத்தடுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. மல்டிப்ளை இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ ப்ளஸ் மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்னென்னா டினாமினேட்டர் வில் பிகம் ரெடியூஸ்ட், டினாமினேட்டரில் ரூட் இருக்காமல் இருக்கும். ஓகே, ஸோ 2/√2 - 1 இருக்குது, மல்டிப்ளை ரெண்டு பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நியூமரேட்டர் என்ன ஆகும், 2 × √2 + 1 அப்படின்னு வருது. பட் டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே a + b, இங்கே என்ன இருக்குது, இங்கே a + b, இங்கே a - b, ரெண்டும் மல்டிப்ளை ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், a² - b². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் √2 whole square - 1². கரெக்டாக. ஸோ 2√2 + 1 டிவைடட் பை √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 - 1. புரியுதா இல்லையா? So 2 - 1 we will have. So 2 - 1 is nothing but what, 1. So 2 × √2 + 1. Any doubt? Correct? So this is our answer. So this is the initial speed of the body. Okay, right. இப்போ இதை எப்படி ரெண்டாவது மெத்தடில் பண்ணுறதுன்றதை கவனிங்க. v + 2 whole square = 2v². இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம என்னென்னா ரூட் எடுத்தோம், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் we did. ஆனால் இது என்னென்னா நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் இந்த a + b whole square ஃபார்மில் இருக்கா, இது அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்படி பண்ணால் v² + 4v + 4ன்னு வருமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், யூ பிரிங் ஆல் த டேர்ம்ஸ் தட் சைட். ஸோ கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், v² - 4v - 4 = 0. இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். நான் ஆல்ரெடி மேலே பாருங்கள், இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா. இதோட சொல்யூஷன்றது என்னது, x = -b ± √b² - 4ac/2a. ஸோ எனக்கு என்ன வேணும், ஐ நீட் v. ஸோ பேசிக்காக என்னென்னா, நான் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் யூஸிங் த மெத்தட். ஸ்டாண்டர்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே a இருக்க இடத்துல என்ன இருக்குது, a இருக்க இடத்துல 1, b இருக்க இடத்துல -4, c இருக்க இடத்துல -4. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் 16 + 16/2ன்னு வரும். ஸோ 16 + 16ன்றது என்னது, 2 × 16, ரைட். ஸோ இதுலேருந்து நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே என்ன இருக்குது, √2 × 16 இருக்கா, √2 × 16 இருக்குது. இதுலேருந்து √16 வெளில எடுத்தனா என்ன ஆகிடும், இப்போ இதில் வந்து √2 × 16 இருக்குது, 16 வெளில எடுத்தால் வெளில 4ன்னு வரும், × √2. ஸோ இங்கே இப்படி இருக்க டேர்மை நான் என்ன எழுதலாம், 4 × √2ன்னு எழுதலாமா. இந்த டேர்மை 4 × √2ன்னு எழுதலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே 4 × √2. ஸோ இதுலேருந்து 4 காமனாக எடுக்கிறேன், கேன்சல் பண்ணால் ஐ எம் கெட்டிங் ஆன்சர் as what, 2 என்ன கிடைச்சிருக்கு. ஸோ 2 × 1 ± √2 அப்படின்னு கிடச்சிருக்கு. பேசிக்காக நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. நல்லா கவனிங்க, நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ v = 2 × 1 + √2.
இது ஒரு ஆன்சரு. இன்னொரு ஆன்சர் என்னது 2 × 1 - √2. ரெண்டு ஆன்சர் வந்திருக்கா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது ஸ்பீடுன்றது மேக்னிடியூட். மேக்னிடியூடுன்றது எப்போவுமே என்னது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி, கரெக்டாக இல்லையா? மேக்னிடியூடுன்றது எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ எனக்கு ரெண்டு ஆன்சர் வருது. இதில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு நான் செக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி √2ஓட வேல்யூ என்ன தெரியும் எனக்கு? வாட் இஸ் √2ஓட வேல்யூ? 1.414. அதை வச்சு செக் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஆன்சரில் 2 × 1 + √2 திஸ் இஸ் டெஃபினெட்லி a பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஆனால் இதை செக் பண்ணி பாருங்கள். 1 - √2ன்றது என்னது? 1 - 1.414 which is less than 1, கரெக்டாக? ஸோ அதனால் என்னென்னா நம்மளுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர், இது தப்பு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ புரியுதா? இந்த ரெண்டு மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ரைட், சரிப்பா. ஓகே, குட். அடுத்த ப்ராப்ளம் போகலாம். சரி, அடுத்த ப்ராப்ளம் வந்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. ஓகே, ரைட். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். நீட் 2019 கேட்டிருக்கான். A particle of mass 5m at rest, okay, a particle of mass 5m is at rest and suddenly breaks on its own. தானாகவே உடைதான். ஓகே, breaks on its own into 3 fragments. 2 fragments of mass m each move along mutually perpendicular direction with the speed v each. So energy released during the process அப்படின்னு கேட்குறான். அதாவது நல்லா கவனிங்க. சரி, இனிஷியலாக வந்து மாஸ் வந்து 5m. இது என்ன ஆகுதா? தானாக பிரேக் ஆகுது. தானாக என்ன ஆகுது? பிரேக் ஆகுது இன்ட்டு 3 மாசஸ். ஒரு மாஸ் வந்து அதில் 2 மாஸ் ஆஃப் 3 இதாக பிரியுது இல்லையா? அதில் 2 வந்து மாஸ் எம்மா. அது ரெண்டுமே என்னது? சேம் ஸ்பீடு பட் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். சேம் ஸ்பீடு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அட் த சேம் டைம் தே ஆர் ட்ராவலிங் இன் த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்படி இருக்கிற மாசு இங்கே ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். இப்படி இருக்கிறது இப்படி மாறுது. ஓகே, இதில் ஒரு மாஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகுது, இன்னொன்று மேலே. இன்னொரு மாஸ் எனக்கு எங்கே போகுதுன்னு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வி டேஷ். டோட்டல் மாஸ் 5m. இதுக்கு m, இதுக்கு mனா இதுக்கு 3m. ஸோ வெலாசிட்டி வில் பி வி டேஷ். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட் வெலாசிட்டி. அதை நான் கண்டுபிடிக்கணும். சரிப்பா, கவனிங்க. ஸோ இது மாதிரி நடக்குது இல்லையா? இதெல்லாம் ஓகே. ஃபைனலாக ஒன்று கேட்டிருக்கான் பாருங்கள். வாட் இஸ் ஆஸ்கிங், வாட் இஸ் த எனர்ஜி ரிலீஸ்டுன்னு கேட்குறான். இனிஷியலி வாட் இஸ் த எனர்ஜி ஃபார் த சிஸ்டம்? இனிஷியலாக என்ன எனர்ஜி இருந்துச்சு? இனிஷியலி கைனட்டிக் எனர்ஜி வாஸ் 0. ஸோ ஃபைனலாக என்ன எனர்ஜின்றது அப்படின்னு எனர்ஜி ரிலீஸ்ட் இஸ் நத்திங் பட் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறான். வாட் இஸ் த ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி? அதுதான் எனர்ஜி ரிலீஸ்ட். ஓகே, வாட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் மாஸ், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் செகண்ட் மாஸ் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தேர்ட் மாஸ். இதுதான் என்னது என்னோட எனர்ஜி ரிலீஸ்ட். எனர்ஜி ரிலீஸ்ட். ஓகேவா? ரைட்ப்பா. ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு ப்ராப்ளம் புரியுதுன்னு நினைக்கிறேன். எனர்ஜி ரிலீஸ் இஸ் நத்திங் பட் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் கைனட்டிக் எனர்ஜி ஆட் பண்ணி சொல்கிறது தான் எனர்ஜி ரிலீஸ்ட். ஸோ இப்போ என்னென்னா நான் இந்த பிரேக்கிங் நடக்குது இல்லையா? நம்ம ஆல்ரெடி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படிச்சிருக்கோம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா திஸ் இஸ் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸஸ். அதனால் மொமெண்டம் இஸ் கன்சர்வ். ஸோ இனிஷியலாக வாட் இஸ் த மொமெண்டம் ஃபார் திஸ் ஒன்? 0. நான் இந்த மாஸுக்கு என்ன மொமெண்டம் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி v இன்ட்டு ஜே கேப். மேலே பார்த்து இதோட மாஸ் என்னது? மொமெண்டம் வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி v இன்ட்டு ஐ கேப் டைரக்ஷன். இது ஐ கேப் டைரக்ஷன், இது ஜே கேப் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். வாட் அபவுட் த தேர்ட் ஒன்? தேர்ட் ஒனோட மாஸ் வந்து 3m. பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் தட் வெலாசிட்டி. வெக்டார் ஃபார்மில் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற டேர்ம்ஸ்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ மைனஸ். காமனாக mv எடுத்திருக்கேன். ஸோ 3m v டேஷ் வெக்டார். ஸோ mm கேன்சல் ஆகிடுது. இங்கே இருக்க கீழே கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன் மைனஸ் v/3 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். மைனஸ் v/3 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வெலாசிட்டி தெரிஞ்சிச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா என்ன வரும் எனக்கு? ஐம் டூயிங் திஸ் ஸ்டெப். ஐ வில் கெட் √2/3 இன்ட்டு v அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 2 மாஸோட ஸ்பீடும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ அது தேர்டு 3m மாஸோட ஸ்பீடும் தெரிஞ்சிடுச்சு. கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க ஸ்பீடு தெரிஞ்சாலே போதும் இல்லை? ஸோ ஃபஸ்ட்டு மாஸோட கைனட்டிக் எனர்ஜி, ரெண்டாவது மாஸோட கைனட்டிக் எனர்ஜி, மூணாவது மாஸ் தட் இஸ் 3m ஓடது ஸ்பீடு ஸ்கொயர். ஓகே, ஸோ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் I'll get mv ஸ்கொயர். அதுக்கப்புறம் v டேஷ் ஸ்கொயரை
ஸோ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஒரு 2/9 வருமா, 2/9 v ஸ்கொயர். ஸோ ஃபைனலி இதை என்டையராக ஆட் பண்ணுறேன். என்டையராக ஆட் பண்ணால் 4/3 mv ஸ்கொயர். அதுதான் என்னது நம்மளோட எனர்ஜி ரிலீஸ்ட். புரியுதாப்பா? எஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறப்பா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.